ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்க்கு. இன்றைக்கி நம்ம வந்து டேஸ்டியான அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக். இது வந்து கேரட் வச்சு நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு இம்யூனிட்டிக்கும் நல்லா வந்து பூஸ்டப் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட் போடுறதால வைட்டமின் ஏவும் கிடைக்கிது. நான் வந்து முந்திரி பருப்பு ஒரு 10லேருந்து 15 எடுத்திருந்தேன். இந்த மாதிரி மில்க் ஷேக்கில் போடக்குள்ளே நல்லாவே வந்து உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். நான் வறுத்த முந்திரி பருப்பு எடுத்திருந்தேன். ஒரு 10லேருந்து 15 எடுத்து நல்லா நெய்யில் வந்து வறுத்துக்கிட்டேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி. நான் வந்து பால் வந்து 1 லிட்டர் வந்து எடுத்து நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். இந்த பால் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 3/4 லிட்டராக வந்து நான் இதுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த 3/4 லிட்டராக வந்துச்சு. இது வந்து நம்ம வந்து ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு செஞ்சு வச்சோன்னா நல்லாவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மில்க் ஷேக்கில். நான் ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து நான் தோல்லாம் வந்து சீவிக்கிட்டேன். இது வந்து நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி அரைக்கிறதுன்ட்டு. பாருங்கள், நான் இந்த மாதிரி வந்து பீஸா வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த முந்திரி பருப்புக்கு வந்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம பால் ஊற்றி வந்து அரைக்கலாம். எல்லா பாலும் வந்து ஒரேடியாக ஊற்றுனா சரியாக அறுப்படாது. பாருங்கள், நான் கொஞ்சம் தான் வந்து இதில் வந்து ஊற்றுறேன். அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம அரைச்சிட்டோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் வந்து சர்க்கரை போட்டு மறுபடியும் வந்து நம்ம நல்லா வந்து இன்னொரு தடவை அரைச்சிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து சர்க்கரை வந்து தேவையில்லை, டயபெட்டிக்காக இருக்கிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணி எதனாச்சும் நீங்கள் வந்து சுகர் சப்ஸ்டிடியூட் எதனா வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மறுபடியும் கொஞ்சம் பால் போட்டு இதுக்கு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்து நம்ம வந்து அரைச்சிக்கிட்டோம். நம்ம மீதி பால் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பால் போட்டு நல்லாவே வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள நல்லாவே வந்து நியூட்ரிஷன் உங்களுக்கு பசங்களுக்கு கொடுக்கறதுக்கு இருக்கும். உங்களுடைய இம்யூனி சிஸ்டமும் நல்லா வந்து பூஸ்டப் ஆகும். பாருங்கள், நம்ம வந்து இப்போ சர்வ் வந்து பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. வெளியே வந்து நம்ம விற்கிற மில்க் ஷேக் வாங்கி கொடுக்கறதோட நம்ம வந்து வீட்லேயே அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கக்குள்ள நல்லாவே வந்து டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்தியும் இருக்கும். பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த வறுத்த முந்திரி பருப்புக்கு மில்க் ஷேக்கில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டு குடிக்குள்ள நல்லா கிரன்ச்சியாகவே இருக்கும். இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க ரொம்ப விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. நம்ம இப்போ லாக்டவுனாக இருக்கிற இந்த டைமில் நல்லா ஹெல்த்தியான இந்த மாதிரி ட்ரிங்க்குங்க குடித்து ஹெல்த்தியாக சேஃபாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் ட்ரிங்க்.